ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரீஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈஸியான மெத்தடில் இஞ்சி தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம், திதிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது சாதத்தில் போட்டுட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம், இட்லி தோசையோட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஒரு வாணலியை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அது கூட எண்ணெய் சூடானோடனே பெருங்காயத்தை சேர்த்துட்டுருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே இது கூட 4 காஞ்ச மிளகா, 4 பேடிகை மிளகா சேர்த்துட்டுருக்கேன். காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இஞ்சிலையும் காரம் இருக்கும். பேடிகை மிளகா கலருக்கு மட்டும்தான். அப்புறம் இது கூட நல்லா அலம்பி தோல் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டுருக்கிற இஞ்சியும் சேர்த்துட்டுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன் இஞ்சி. இஞ்சியில் மண் நிறையா இருக்கும். க்ளீனாக அலம்பிட்டு ஸ்பூனை வச்சுட்டு தோலை எடுத்தால் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கணும். இஞ்சி வதங்கினோடனே அது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். புளியையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிண்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், அதனால நான் கல்லுப்பு தான் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பொடிச்ச வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு திரும்பவும் ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே அதில் கடுகை போட்டுடணும். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா இஞ்சி பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும். மெதுவாக சேருங்க, லோ ஃப்ளேமில் வச்சே சேருங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தெறிக்கும். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் எண்ணெயில் கலந்துட்டு நல்லா கலந்து விடணும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இது எண்ணெய் பிரிஞ்சு வாணலியில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.